நாம் தமிழர் கட்சி சாட்டை துரைமுருகன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை எதிர்த்து போட்டியிடுறேன். இல்ல இது எப்படி பாக்குறதுன்னா, ஒரு பக்கா மாஸ் லீடர் எதிர்த்து ஒரு பக்கா காமெடி பீஸ்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். பக்கா லூசுன்னு சொல்லுவீங்க. காமெடி பீஸ் தான். தளபதி மக்கள் மத்தியில் எப்படி பேசுவாரு, என் நெஞ்சில் கூடியிருக்கும் நண்பா நண்பிகளேன்னு பேசுவாரு. இதே சாட்டி எங்க பேசுறது எப்படி பேசுவாரு, வாயை திறந்தாலே டபுள் மீனிங், ஆபாசம், அவதூறு, கொள்கை ரீதியாக. ஆமா, கொள்கை ரீதியாக இவங்க 15 வருஷமா கொள்கை குன்றுகள் சொல்லி பல இடத்துல ஜெயிச்சிட்டாங்க. இப்போ முதல்வராக தளபதி தான் இருக்காரு. இவர் எடுத்து இவர் நிக்க மாட்டாரு. இவர் 2021 சீமான் என்ன சொன்னாரு, குளத்தூர்ல ஸ்டாலின் எடுத்து நிப்பன்னு சொன்னாரா இல்லையா? ஏன் நிக்காம பின் வாங்கினாரு, ஏன் நிக்கலன்னு கேக்குறேன் நானு. அப்ப அவர் கொள்கையோட வந்தாரன்னு கேக்குறேன். இல்ல இப்பயாவது நிப்பாரா? அதுதான் சொல்றேனே. இவர் எப்படி நிப்பாரு, இவரு ஒரு காமெடி பீஸ் இப்படி அங்க நிப்பாரு. இவரு திமுக ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து நிக்கணும் அப்படிங்கிறது 2021 சொல்லியிருக்காரு. இப்ப அதுல நிக்கல அவர். சீமான் அவர்கள் எப்படி 2016 மக்கள் நல கூட்டணி விட ஒரு ஓட்டு வாங்கிட்டேன்னா நான் கட்சி உங்க கட்சியில சேர்ந்துறேன். அதுக்கப்புறம் அப்படி டபுள் ஷாட் என்ன எடுக்கிறாருன்னா, நான் கம்யூனிஸ்ட் கட்சி தான் சொன்னேன், மக்கள் நல கூட்டணி சொல்றேன். இவங்களோட பேச்சு இப்படிதான். ஒரு விளம்பர மோகன் ஒருத்தர் இருக்கும் பாத்தீங்களா, எதனா ஒன்று பேசி 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 ஊடகத்தில் வந்துட்டே இருக்கணும். அதுதான். ஆனா சொல்லியும் சரி செயலையும் சரி 5 பைசாக்கு பிரோஜனம் இல்லை. யாராச்சும் ஒருத்தவங்க பிரபலமா வராங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக ஒரு கதை ஒன்று வச்சிருப்பாரு. இப்போ நான் எப்படி கபடி விளையாண்டேன் தெரியுமா, நான் கிரிக்கெட் ஆடினேன்னா தெரியுமா, நான் 10 ஆண்டுகள் முன்னாடி என்கிட்ட அவ்வளோ பண்பா இருந்தாரு. நானும் அவரும் அவ்வளோ ரொம்ப மனம் விட்டும் பேசுவோம். எங்க 2 பேருக்குள்ள அவ்வளோ ஒரு நட்பு இருந்தது. ஆனா அது இருக்கும்போது அவரோட நட்பு யாருக்குமே தெரியாது. சாட்டை துரைமுருகனுக்கு சீட்டு இன்னும் கொடுக்கப்படல அப்படிங்கிற மாதிரி தானே ஊடகங்கள்ல எழுதுறாங்க. சாட்டைக்கு சீட்டு கொடுக்காதனால ஒருவேளை ஒரு விரக்தியில கூட அந்த மாதிரி சொல்லிருக்கலாம். சொந்த கட்சிக்காரங்களே வீடியோ எடுத்து வச்சிருந்தவர் தானே. ஆமா ஆமா, அதுல நல்ல கெட்டிக்காரர். அப்ப அவரோட நோக்கம் என்னவா இருந்திருக்கு? இவருக்கு எதிராக அந்த கட்சியில ஆனா இப்ப மாமன் மச்சான்னு பேசிட்டு இருப்பாரு. அவர்தான் பேசுவார். அதுதான், அது வேற வை. இப்ப கல்யாண சுந்தரம் அதிமுகல இருக்காரு, ராஜீவ் காந்தி திமுகல இருக்காரு. ஒருவேளை இங்கிட்டு ராமநாதபுரத்துல இங்கிட்டு கோயம்புத்தூர்லயும் கிடைச்சு இவங்க 2 பேரும் எம்எல்ஏ ஆயிட்டா, தம்பிங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க, நம்ம இன்ன வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்கோம்னா தாவேக்கால இருக்கக்கூடிய பிரபு அவர்கள் சாட்டை துரைமுருகன் நெகட்டிவா வீடியோ போட ஆரம்பிச்சிட்டார். அதுதான் உங்களுக்கு பயம் வந்துருச்சுல. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை மாற்றிக்கிட்டே இருப்பாரு. இப்போ 100 பேர் அறிவிச்சார்ல, ஆனா தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் மாத்தி அந்த லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பல பேரை மாத்தி போடுவாங்க. திமுகவா அதிமுகவா காங்கிரஸா பிஜேபியா எந்த கட்சி, அதனாலதான் முன்னாடி அறிவிக்கிறது. நீங்க வேலை விட்டு டம்மி வேட்பாளர் நீங்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வேலை செஞ்சா அந்த கட்சிக்காரங்க அந்த மாவட்ட செயலோட காசை தோக்கடிக்கு வேலை செய்யறாங்க. ஒரு மக்கள் செல்வாக்குல இருக்க ஆட்களை மட்டும் தான் கட்சிக்குள்ள சேர்த்து அவங்கள திடீர்னு வேட்பாளர் இருப்பார். அந்த மாதிரி காளியம்மாள் அவர்கள் அறிவிச்சாரு. காளியம்மாள் அவர்கள் அடுத்தடுத்த கட்டமா வளரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என்ன பண்றாரு, வட சென்னையில நிப்பாட வச்சுட்டு அதுக்கப்புறம் மயிலாடுதுறைக்கு மாத்துறாரு. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமான் மட்டும் தாங்க இருக்கணுமே. ஆனா இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் நானு, 234 தொகுதிகள் இருக்குல்ல, தேர்தல் ஆணையம் மட்டும் 234 தொகுதியிலும் ஒரே ஆள் நிக்கணும்னு சொன்னாங்கன்னா சீமான் சீமானே போட்டின்னு கிடையாது. நான் தானே முதல்ல நான் தான் கட்சி, நான் தான் கட்சி. அவர் நோக்கமே இன்னும் ஒரு சில பிசுறுகள்லாம் இருக்கு, அதெல்லாம் வெட்டி விட்டோம்னா போதுங்க. அப்போ கட்சி யாருக்கு நடத்துறீங்க? 234 தொகுதினால வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு இருக்காரு. 2020 ஊரக உள்ளாட்சி தேர்தல் மொத்தமே நீங்க சீட்டு பாத்தீங்கன்னா 10,080 தான் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடணும். அந்த வேட்பாளர் கூட நாம் தமிழர் கட்சியில கிடையாது. ஆமா, வேட்பாளரே கிடையாது. அது உண்மைதான். அது 15 வருஷத்துல 10,000 பேர் கூட இல்ல. 10,000 பேர் வேட்பாளரே இல்ல. உங்களோட இலக்கு ஒரு நாடே கட்டமைக்கணும்னு ஒரு இலக்கு இருக்குல்ல. அப்போ இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு என்ன இருக்குல்ல. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் ஆட்சி பிடிக்கணும் இருக்குல்ல. குறைஞ்சபட்சம் 230 நாள் 117 வெற்றி பெறணும். ஆனா ஒரு தொகுதியை மட்டுமே டார்கெட் பண்ணி, ஒரு தலைவர் மட்டுமே டார்கெட் பண்ணி, ஒரு கட்சி மட்டுமே டார்கெட் பண்ணீங்கன்னா அப்போ உங்களோட நோக்கம் எங்க போய் நிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே ஓனர் சொல்லியிருப்பாரு. ஓனர் போய் பார்த்துட்டு வந்தா அப்படியே 16ல இருந்தவங்க 19லயும் இல்ல, 21லயும் இல்ல, 21லயும் 19லயும் போட்டுக்கிட்டாங்க, 24லயும் இல்ல. 2021 லிஸ்ட் எடுத்து பாருங்க, 2026 லிஸ்ட் எடுத்து பாருங்க. இதுல பல பேர் கட்சியில இருக்காங்க. அவங்களே அறிவிக்கட்டுமே, கட்சியில நாங்க கட்சி வளர்ந்துகிட்டே வருது 15 வருஷம், கட்சியிலே இல்லையே. அப்போ நீங்க எப்படி வளர்றீங்கன்னு சொல்றீங்க? விஜயகாந்த் அவர்களும் வடிவேல வச்சு திமுக அந்த அளவுக்கு கேவலப்படுத்துச்சு. ஆனா வடிவேலோட நிலை என்ன ஆச்சுன்னு தான் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கணும். விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டாரு. அந்த மாதிரி ஒரு வடிவேல இந்த தேர்தலில் திமுக பயன்படுத்த வடிவேல் 1 வடிவேல் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். திமுக வடிவேல் 1 சீமான் அவர்கள், வடிவேல் 2 சாட்டை துரைமுருகன் தான் வச்சுக்க முடியும். நிக்கிறதா இருந்தா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நிக்கலாம். உங்களுக்கான தகுதியான ஆள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான். நீங்க அங்க போய் போட்டீங்கன்னா சீரியஸான ஒரு சண்டை போயிட்டு இருக்கும்போது, அரசியல் போர் போயிட்டு இருக்கு, ஒரு காமெடி தேவைப்படும் பாத்தீங்களா, கொஞ்சம் நகைச்சுவா இருக்கும். அது வேணா ஒரு முயற்சி பண்ணலாம். கட்சியில இருக்காரா இல்லையான்னு தெரியாது, போவாரு வருவாரு, வீடியோ ஆடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகனுக்கு எப்படி மக்கள் வாக்கு செலுத்துவாங்க நம்பிக்கையில் நிக்கிறாங்க. வடிவேலோட மிகப்பெரிய ஒரு காமெடியா தான் இருக்கும். இவங்களுக்கு ஒரு மாயை, இதுதான்டா அரசியல், இதுதான்டா போட்டி, இதுதான்டா நம்ம தளபதி எடுத்து நின்றுலாம் நம்ம வென்றலாம்னு சொல்லி ஒரு கனவு காணுகிறாரு. வாய்ப்பு இல்ல ராஜா, உங்க மொழியில சொல்ல போனா வாய்ப்பே இல்லை. இடையில அங்கிட்டு போய் விளையாடுகிறாங்க. அந்த மாதிரி தான்
வணக்கம் டிவிக்கு யாருமே இன்னைக்கு டிஸ்கஷன்ல நம்ம கூட இணைச்சிருக்கிறது திரு அசோக் அவர்கள். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். நாம் தமிழர் கட்சி சாட்டை துரைமுருகன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை எதிர்த்து போட்டியிடுறேன் 2026 தேர்தலில் அவர் எங்க நிற்கிறாரோ, எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அவர் எதிர்த்து போட்டியிடுறது தான் என்னோட குறிக்கோள், கொள்கை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இது குறித்து உங்களோட முதல் கருத்தை சொல்லுங்க. இல்லை, இது எப்படி பார்க்குறதுன்னா, ஒரு பக்கா மாஸ் லீடர் எதிர்த்து ஒரு பக்கா காமெடி பீஸ்னுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். பக்கா லூசுன்னு சொல்லுவீங்க. காமெடி பீஸ் தான் அவர் வந்து அப்படி தான் பார்க்குறாங்களே, மக்களும் சரி ஊடகத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படி தான் பார்க்குறாங்களே. ஏன்னா இப்போது ஒரு தொகுதியில் தளபதி வந்து நிற்கிறாருன்னு வைங்களேன், தளபதி மக்கள் மத்தியில் எப்படி பேசுவார்? என் நெஞ்சில் கூடியிருக்கும் நண்பா நண்பிகளேன்னு பேசுவார். இதே சாட்டி எங்கள் பேசுறது எப்படி பேசுவார்? வாயை திறந்தாலே டபுள் மீனிங்கு, ஆபாசம், அவதூறு இது தான் பேசுவார். இப்போது ஒரு கேண்டிடேட்டாக நிற்கிறதுக்கே தகுதி இல்லாத ஆள் தான் சாட்டை துரைமுருகன். அதுவும் யாரை ஏற்று நிற்கிறாருன்னா, மக்கள் ஆதரவு பெற்ற முதல்வர் வேட்பாளர் தளபதி அவர்கள் எடுத்து நிற்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு நகைச்சுவை, ஒரு காமெடிக்காக வந்து ஒரு ஏதோ உளறிட்டு இருக்காரு வாயை திறந்து. சரிங்களா? கொள்கை ரீதியாக வந்து அரசியல் ரீதியாக வந்து தாவேக்கா வந்து இன்னும் நிறைய கற்றுக்கணும். இப்போ நான் அந்த இடத்துல போட்டியிட்டால் தான் இதெல்லாம் சொல்ல முடியும். இப்போ இந்த பிரச்சனைக்கு இவங்களோட என்ன அப்பெல்லாம் ஒரு கொள்கை ரீதியாக என்ன சொல்லுவாங்க? ஆமாம், கொள்கை ரீதியாக இவங்க 15 வருஷமாக கொள்கை குன்றுகள் வந்து சொல்லி பல இடத்துல ஜெயிச்சிட்டாங்க. இப்போ முதல்வராக வந்து அண்ணன் தளபதி தான் இருக்கார். இவர் ஏற்று இவர் நிற்க வந்துட்டார். இவர் 2021 அண்ணன் சீமான் என்ன சொன்னார்? குளத்தூரில் ஐயா ஸ்டாலின் ஏற்று நிற்பேன்னு சொன்னாரா இல்லையா? அதான் ஏற்று நின்றுக்கணும்னு இருக்கக்கூடாதா? ஏன் நிற்காமல் பின் வாங்கினார்? ஏன் அந்த டைமில் வந்து சாட்டை துரைமுருகன் எங்கே போனார்? அப்போ வந்து துணை முதல்வராக இருந்த உதயநிதி அவர்கள் வந்து நடிகர் கிடையாதா? அப்போ அவங்க கொள்கை வச்சு நின்னாங்களா? இது சும்மா ஒரு டபுள் ஸ்டாண்டு. அப்போ வந்து உதயநிதி ஏற்று நிற்கணும்னு சொல்கிறீங்களா? ஏன் நிற்கலன்னு கேட்குறேன் நான். அப்போ அவர் கொள்கையோடு வந்தாரேன்னு கேட்குறேன். இல்லை, இப்போயாவது நிற்பாரா? அதுதான் சொல்கிறேனே. இவர் எப்படி நிற்பார்? இவர் ஒரு காமெடி பீஸ் இப்படி அங்கே நிற்பார். இவர் ஏதோ ஒரு ஊடகத்தில் வெளிச்சம் கிடைக்கணும், இந்த மாதிரி சொன்னால் வந்து ஊடகத்தில் பல பேர் வந்து பேட்டி எடுக்க வருவாங்க, நம்ம வந்து ஒரு நாள் 2 நாள் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ட்ரெண்டிங் ஆகலாம், இன்ஸ்டாகிராமில் ஆகலான்ற ஒரு நோக்கத்தில் தான் சொல்கிறதே தவிர உளவுபூர்வமாக வந்து நிற்கணுன்ற நோக்கம்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா கொள்கை ஒன்று இருந்தால் தான் நிற்பாங்களே. கொள்கை ஒன்று இருந்தால் தான் நிற்பாங்களே. புரியுதுங்களா? ஏதோ அவங்களோட நோக்கமே என்னன்னா, கட்சி யாரை எதிர்த்து கட்சி தொடங்கினாங்க, இப்போ யாருக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எதிர்த்து நிற்கிறது எங்கே எதிர்த்து நிற்கணும்? திமுக எதிர்த்து. ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிறது 2021 சொல்லியிருக்காரு. இப்போ அதில் நிற்கலை அவர். சீமான் அவர்கள் எப்படி 2016 வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை விட தான் அதிகமாக வாக்கு வாங்குறேன்னு சொன்னேன் சொல்லல. அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு ஊடக விவாதத்தில், தந்தி டிவி விவாதத்தில் என்ன சொல்றாருன்னா, மக்கள் நல கூட்டணி விட ஒரு ஓட்டு வாங்கிட்டேன்னா நான் கட்சி வந்து உங்க கட்சியில சேர்ந்துருன்றாரு. புரியுதுங்களா? இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்துருன்றாரு. அதுக்கப்புறம் அப்படி டபுள் ஸ்டாண்ட் என்ன எடுக்கிறாருன்னா, நான் கம்யூனிஸ்ட் கட்சி தான் சொன்னேன், மக்கள் நல கூட்டணி சொல்லன்றாரு. இவங்களோட பேச்சு இப்படிதான், முன்னுக்கு பின் முரணாதான் இருக்குமே. அந்த தேர்தலில் ஒன்று பார்த்தோம் 2021 2021 எப்படி சொன்னாரு? குளத்துல நான் நிற்பேன்னு சொன்னார். நின்னாரா? நிற்க மாட்டார். அதே தான் இந்த ஸ்டாண்டும் 26 இவங்களுக்கு என்னன்னா, ஏதாவது ஒன்று பேசினே இருக்கணும். அதாவது ஒரு விளம்பர மோகன் ஒருத்தர் இருக்கும் பார்த்தீங்களா? எதனா ஒன்று பேசி 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 ஊடகத்தில் வந்துட்டே இருக்கணும். அதுதான். ஆனால் சொல்லியும் சரி செயலையும் சரி 5 பைசாக்கு பிரோஜனம் இல்லை. சீமானோட கொள்கை வந்து அங்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதாச்சும் ஒரு நிகழ்வு நடக்குது, யாராச்சும் ஒருத்தவங்க பிரபலமாக வராங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக ஒரு கதை ஒன்று வச்சிருப்பாரு. இப்போ நான் எப்படி கபடி விளாண்டேன்னு தெரியுமா, நான் கிரிக்கெட் ஆடினேன்னா தெரியுமா, நான் வந்து எங்கள் நீச்சல் போட்டியில் ஒருத்தங்க வின் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நான்லாம் என் ஊர் குளத்துல நீச்சல் அடிப்பேன் அப்படின்னு. அது கூட அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு மறைவுக்கு போனாருன்னு வைங்களேன். அவர் 10 ஆண்டுகள் முன்னாடி என்கிட்ட அவ்வளோ பண்பாக இருந்தார். நானும் அவரும் அவ்வளோ ரொம்ப மனம் விட்டும் பேசுவோம். எங்கள் 2 பேருக்குள்ளே அவ்வளோ ஒரு நட்பு இருந்தது. ஆனால் அது இருக்கும்போது அவரோட நட்பு யாருக்குமே தெரியாது. எல்லாமே ஒருத்தர் இருக்கும்போது ஒரு பேச்சு, இல்லாத போது பேச்சு தான் அண்ணன் சீமான். அந்த மாதிரி விளம்பரத்துக்காக அதுதான் சொல்றேன். அது அங்கேருந்து அப்படியே தானே வரும். அந்த கட்சிக்காரங்களுக்கு அங்கேருந்து அப்படி கீழே அப்படியே தானே வரும். இப்போ சாட்டை துரைமுருகனுக்கு சீட்டு இன்னும் கொடுக்கப்படல அப்படிங்கிற மாதிரி தானே ஊடகங்களில் எழுதுறாங்க. குறிப்பிட்டு ஒரு சில ஊடகங்களில் வந்து சாட்டை துரைமுருகன் வந்து சீட்டு கொடுக்கவே இல்லை, இவர் கேட்டாரா கேட்கலைங்கிற பிரச்சனை, இவர் வேணான்னு முதல்ல சொல்லிட்டாராம், அதனால கொடுக்கல அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. இப்போ 100 வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. அதில் சாட்டைக்கு சீட்டு கொடுக்காதனால ஒருவேளை ஒரு விரக்தியில கூட அந்த மாதிரி சொல்லிருக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி சொன்னாவது அண்ணா சீட்டு கொடுப்பாரா, இப்படி சொன்னாவது அண்ணா சீட்டு கொடுப்பாரான்ற ஒரு நோக்கத்துல கூட சொல்லிருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி எண்ணம் உள்ளவர் தான் சாட்டை துரைமுருகன். சொந்த கட்சிக்காரங்களே வந்து வீடியோ எடுத்து வச்சிருந்தவர் தானே. ஆமா ஆமா, அதுல வந்து நல்ல கெட்டிக்காரர். அப்ப அவரோட நோக்கம் என்னவா இருந்திருக்கு? இப்போ ஒரு கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் உட்காந்து தனிப்பட்ட விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா அவரோட நோக்கம் இவருக்கு எதிராக வந்து அந்த கட்சியில. ஆனா இப்ப வந்து மாமன் மச்சான்னு பேசிட்டு இருப்பாரு, அப்படிதான் பேசுவார். அதுதான், அது வேற வை. அதாவது இவரை தாண்டி யாரும் வளர்ந்துடக்கூடாது,
இவருக்கு ஈக்குவலாக யாரும் இருக்கக்கூடாதுன்றது எண்ணம் அதே தானே. இல்லை அவருக்கும் இவருக்கு என்ன டீலிங் தெரியாது. சாட்டை திரும்ப இந்த மாதிரி வீடியோவில் எடுத்து வச்சிருக்காருல்ல, அதை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் பல பேர் காலி பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்களே. நீங்கள் யாரை வேணால் கட்சி விட்டு வெளியே போனவங்களை கூப்பிட்டு கேளுங்க, எதனால் வெளியே போனீங்கன்னு எல்லாமே சொல்கிறது சாட்டை திரும்ப தான் சொல்லுவாங்க. இவர் தான் மூல காரணம்னுவாங்க. ஆனால் இவரை மட்டும் 2 வாட்டி கட்சி விட்டு நீக்கினாங்க, அப்படியே சேர்த்துக்கினாங்க. ஆனால் மற்றவங்களை யாராவது ஒருத்தவங்களை வந்து சேர்த்துருப்பாங்களா பார்த்தீங்களா? சேர்த்துக்கவே மாட்டாங்க. இல்லை இவர் தான் அண்ணன்ட்டு வந்துடுறாருல மறுபடியும். ஏன் மற்றவங்க கூட ஏங்க கல்யாண சுந்தரம் அவர்கள் கட்சி விட்டு வெளியே போகும்போதும் ராஜீவ்காந்தி அவர்கள் கட்சி விட்டு வெளியே போகும்போதும் எவ்வளோ நாள் திரும்ப காத்திருந்தாங்க 2 பேரும் சமாதானமாகத்துக்கு பேசுறதுக்காக. என்ன காரணத்துக்காக கடைசி வரையும் வெளியே அனுப்பிச்சாங்க? இந்த காரணம் தான். இவங்களை தாண்டி வந்துடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தினால தான் பல பேர் வெளியே அனுப்பிச்சாங்களே. இல்லை இப்போ வேட்பாளர்னு நீங்கள் சொல்லும் போது இப்போ கல்யாண சுந்தரம் வந்து அதிமுகவில் இருக்காரு, ராஜீவ்காந்தி திமுகவில் இருக்காரு. ஒருவேளை வந்து இங்கிட்டு ராமநாதபுரத்தில் இங்கிட்டு கோயம்புத்தூர்லையும் கிடச்சி இவங்க 2 பேரும் எம்எல்ஏ ஆகிட்டா, தம்பிங்க வந்து எம்எல்ஏ ஆகிட்டாங்க, நம்ம இன்ன வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்கோம்னா அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து சீமான் இருப்பார்னு நினைக்கிறேன். இல்லை அந்த நிலைப்பாடு இருக்கலாம் அவர். அதனால தான் அவர் என்ன பண்ணாருன்னா 2016 வந்து கடலூரில் நின்னார். 2021 வந்து கொளத்தூரில் நிற்கிறேன்னு சொன்னார். ஐயா ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து திடீர்னு வந்து பேக் அடிச்சு திருவள்ளூர் போய் நின்னாரு. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாருன்னா சொந்த ஊரில் போய் நிற்கிறேன்னு சொல்லிட்டு காரைக்குடியில் நிற்கிற மாதிரி தான் பேச்சு போயிட்டு இருக்கு. அதனால தான் வந்து காரைக்குடியில் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் பல பேர் அறிவிச்சிட்டாங்க. அவருக்கான அறிவிப்பு வந்து கொடுக்கவே இல்லை. அதில் பிரபு அவர்களை வந்து தாவேக்கால இருக்கக்கூடிய பிரபு அவர்களை வந்து சாட்டை துரைமுருகன் நெகட்டிவாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டார். அதுதான் உங்களுக்கு பயம் வந்துருச்சுல. இப்போவே வந்து காரைக்குடியில் வந்து மக்கள் செல்வாக்கோடு இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ மட்டும் இல்லை, கட்சி தொடங்குறதுக்கு முன்னாலேருந்து இயக்கமாக இருக்கும்போதே பிரபு அவர்கள் வந்து காரைக்குடியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு, மக்களுக்காக மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ அந்த இடத்துல ஒரு வேளை ஒரு பிரபு அவர்கள் வந்து வேட்பாளராக வந்துட்டா ஆனால் சீமானால் சமாளிக்க முடியாதுன்றதுனால இவங்க இப்போ ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறாங்க. இவர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு. ஆனால் என்ன இவங்க நெரட்டிவ் செட் பண்ணாலும் சரி, அங்கே காரைக்குடியில் ஒரு வேளை அண்ணன் பிரபு நின்னாருன்னா கட்டாயமாக டெபாசிட் கூட இல்லாத அளவுக்கு வெற்றி பெறுவார். ஆமாம் கட்டாயமாக. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லணும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பார். இப்போ 100 பேர் அறிவிச்சார்ல, ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேரை மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த லிஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பல பேரை வந்து மாற்றி போடுவாங்க. அந்த மாதிரி தான் பார்லமெண்ட் தேர்தல் அப்படின்னு வரும்போது திமுகவா அதிமுகவா காங்கிரஸா பிஜேபியா எந்த கட்சி, அதனால தான் முன்னாடி அறிவிக்கிறது. புரியுதுங்களா? அதாவது ஒரு கட்சி வந்து ஒரு மறைமுகமாக நீங்கள் வந்து வேலை செய்யுங்க, நீங்கள் வேலை செய்யுங்க, நம்ம தேர்தல் நேரத்தில் அறிவிச்சிடுறேன் சொல்லிட்டு தந்தால் எதிராளிகளுக்கு தெரியாது, எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு தெரியாது யார் நிப்பாட்டுறாங்க, என்ன ஒரு வலிமையான ஆளாக இருக்காரா இல்லையான்றது எதிராளிக்கு தெரியாது. இவர் இப்போவே அறிவிச்சிட்டாருன்னா என்ன ஆகுதுன்னா எதிராளி பார்க்குறான் இவர் வந்து மக்கள் செல்வாக்குள்ள ஆளா இல்லை இப்போ தான் கட்சியில் சேர்ந்தவொன்னே பதவி வாங்கினாரா, இந்த மாதிரி வேட்பாளராக இருக்கிறான்றது எதிராளி தெரியும். அதனால் வந்து பார்த்து சரிப்பா நீங்கள் வேலை செய்யுங்க அறிவிச்சு விட்டு திமுக அதிமுக எதெல்லாம் பாதகமாக இருக்கோ அந்த மாதிரி வேலையை அவர் தொடர்ச்சியாக செஞ்சுதான் இருக்கார். அவர் இதை நான் மட்டும் சொல்ல கட்சி விட்டு வெளியே போன வந்து மருத்துவர் இளவஞ்சி சொல்கிறாங்க, நான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வேலை செஞ்சா அந்த கட்சிக்காரங்க வந்து அந்த மாவட்ட செயலோட காசை வாங்கி என்ன தோக்கடித்துக்கு வேலை செய்கிறாங்க. அப்போது இது என்ன மாதிரி ஒரு மனநிலை இது? இல்லை காளியம்மாள் அவர்கள் வந்து வடசென்னையில் ஃபஸ்ட்டு போட்டியிட்டு ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு வாக்குகள் வாங்கினாங்க. ஒரு மக்கள் பேர் கூட கிடைச்சிச்சு. ஏன்னா 2019 போட்டிடுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மக்கள் செல்வாக்கில் இருக்க ஆட்களை மட்டும்தான் கட்சிக்குள்ளே சேர்த்து அவங்கள திடீர்னு வேட்பாளர் இருப்பார். அந்த மாதிரி காளியம்மாள் அவர்கள் அறிவிச்சார். மன்சூர் அலிகான நிப்பாட்டினாரு. இப்போ அப்பப்போ செய்வார். ஒரு திருநங்கை அவர்கள் நிப்பாட்டினாங்க, அவங்க வந்து கட்சி விட்டு வெளில போயிட்டாங்க. அந்த மாதிரி கட்சி விட்டு வெளில போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. காளியம்மாள் அவர்கள் வந்து அடுத்தடுத்த கட்டமாக வளரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு வேட்பாளர் ஒரு வாட்டி முகம் தெரிஞ்சு இப்போ அந்த வாட்டி நின்னாங்கப்பா, அடுத்த வாட்டி மக்கள் வந்து மனநிலையில இருப்பாங்க. நம்ம தொகுதியில நிக்கிறாங்க, போன வாட்டியே போடல ஓட்டு, இந்த வாட்டி போடுவோம் காளியம்மாளுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா என்ன பண்றாரு, வடசென்னையில நிப்பாட வச்சுட்டு அதுக்கப்புறம் மயிலாடுதுறைக்கு மாத்துறாரு. ஆமா, அப்போ அவங்களும் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறது. ஆமாங்க, ஏங்க இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமான் மட்டும் தாங்க இருக்கணுமே, மற்ற யாரும் வளர்ந்து. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் நான், 234 தொகுதிகள் இருக்குல்ல, இது தேர்தல் ஆணையம் மட்டும் 234 தொகுதியிலையும் ஒரே ஆள் நிக்கணும்னு சொன்னாங்கன்னா வச்சுங்களேன், சீமான் எல்லா தொகுதியிலையும் சீமானே போட்டின்னு எவனும் கிடையாது. நான் தானே முதல்ல நான் தானே நான் தான் கட்சி கட்சிக்கு ஆரம்ப கட்டத்துல இருந்து எவ்வளவு பேர் உழைச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பேர் வந்து காசு செலவு பண்ணிருக்காங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து தான் நாம் தமிழர் கட்சி. இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப காளியம்மாள் சொன்ன பிறகு நத்தம் சிவசங்கரன் அவங்க அம்மாவை பத்தி அந்த வீடியோ ஆடியோக்குள்ள வந்து தப்பா பேசிட்டீங்க, ஒரு மன்னிப்பு கேளுங்க, நான் கட்சி வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர்கள் வாயை திறக்கல. ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு கட்சிக்காரன் இவ்வளவு இழிவா பேசலாமா? அவங்க குடும்பத்தையே குடும்பத்தை இப்படி பேசலாமா? உங்களுக்கு உரிமை இருக்கா? தம்பின்றீங்களா? கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு விமர்சனம் தான் நேரில் வச்சு ஏன்னா இந்த மாதிரி பண்றீங்க கேட்கறது கொள்றதா ஒரு அண்ணனுக்கு அழகு, ஒரு கட்சி தலைவருக்கு அழகு. இப்படி ஒரு இது மட்டும் இல்லைன்னா
காளியம்மாள் அவர்களையும் அந்த மாதிரி பேசியிருக்காரு. இல்ல அவர் நோக்கமே வந்து இன்னும் ஒரு சில பிசுறுகள்லாம் இருக்கு, அதெல்லாம் கட்டு விட்டோம்னா போதுங்க. அப்போ கட்சி யாருக்கு நடத்துறீங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. அந்த மாதிரி தான் இருக்காரு. இன்னொரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். 234 தொகுதிகளில் இது 234 தொகுதினால வேட்பாளர்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. 100 வேட்பாளர், அதுக்கப்புறம் 100, அதுக்கப்புறம் 34 அப்படின்னு. 2020, 2019 ஊரக உள்ளாட்சி தேர்தல் மொத்தமே நீங்க சீட்டு பார்த்தீங்கன்னா மாவட்டம், ஒன்றியம் அந்த அளவில் இருக்கக்கூடிய சீட்டுகள் பார்த்தீங்கன்னா 10,080 தான் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடணும். அந்த வேட்பாளர் கூட நாம் தமிழர் கட்சியில கிடையாது. ஆமா, வேட்பாளரே கிடையாது. அது உண்மைதான். அது பல இடத்துல போட்டியே போடலங்க. இவங்க வந்து இன்னைக்கு பேசுறாங்க, என்கிட்ட கட்டமைப்பு இருக்கு, என்கிட்ட வலிமை, 15 வருஷம் நாங்க 15 கட்சி, 15 வருஷத்துல 10,000 பேர் கூட இல்ல. பாத்துக்கோங்க, 10,000 பேர் வேட்பாளரே இல்ல. இவங்க வந்து நாளைக்கு 35 லட்சம் வாக்குன்னு சொல்றது இல்ல. இவங்க வந்து நாளைக்கு மக்கள் வந்து எதுக்கு வாக்கு போட்டாங்கன்னா திமுக வேணா அதிமுக வேணான்ட்டு ஒரு பாதி மக்கள் போட்டாங்கல்ல. எல்லாருமே நாம் தமிழர் கட்சி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதேதான். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பர்சன்டேஜாவே சொல்றேனே, குறைஞ்சபட்சம் ஒரு 1-3% வரைக்கும் தான் அந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஆட்சிக்கு வரணும், அரசியல் மாற்றம் வரணும், இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு அரசியல் பேசணும் அப்படிங்கிற ஒரு 3-5 லட்சம்னு வச்சுங்களேன், அவ்வளோதான் இருக்கும். அதுதான் வந்து கட்சி, அதுதான் கட்சிக்கான வாக்கு, அதுதான் வந்து ஐடியாலஜியாக வந்து பார்க்கக்கூடிய வாக்குகள்னு நினைக்கிறேன். மற்ற இதெல்லாம் வந்து திமுக பிடிக்கல, அதிமுகன்னு பிடிக்கலன்ட்டு வாக்குகள் போடுவாங்களே, அதை வச்சு வாக்குகள் வாங்கிட்டு, அதுவும் 2024 மைக்கு சின்னத்தெல்லாம் வச்சு வாக்குகள் வாங்கிட்டு மொத்தமா நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் தான் இது, மாறவே மாறாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி பயங்கரமா அடி வாங்க. இந்த தேர்தலில் பாருங்க, இப்போ சாட்டை வர சொல்லியிருக்காரு, நான் வந்து தளபதிகளை எடுத்து நிற்கிறேன்ட்டு. ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தளபதி அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணுறதை பார்த்தே பல பேர் கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ காரணமே இல்லாமல் இங்கே வந்து 50 வருஷமாக வந்து இன்னைக்கு ஒரு திமுக அதிமுக இருக்குது. யாரை எதிர்த்து அரசியல் செய்யணும், யாரை வீழ்த்தணுன்றது வந்து இவங்களுக்கு இன்னும் கூட தெரியாமல் இன்னைக்கு தளபதி அவர்கள் எடுத்து நிற்கிறாங்கன்னா, இப்போ இவங்களோட அரசியல் உள்நோக்கம் என்னன்றது மக்களுக்கு தெளிவாக தெரியுது. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் எடுத்து நிற்கணும், உதயநிதி அவர்களை வந்து, ஏன்னா நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க இந்த மக்களுக்கு மக்களை காப்பாற்ற உங்களுடைய கொள்கை எண்ணம் நோக்கம்லாம் பெருசா இருக்குல்ல. உங்களோட இலக்கு வந்து ஒரு நாடே கட்டமைக்கணும்னு ஒரு இலக்கு இருக்குல்ல. அப்போ வந்து இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எண்ணம் இருக்குல்ல. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் ஆட்சி பிடிக்கணும்னு இருக்குல்ல. இப்போ 117 குறைஞ்சபட்சம் 234 117 வெற்றி பெறணும். ஆனா ஒரு தொகுதியை மட்டுமே டார்கெட் பண்ணி, ஒரு தலைவர் மட்டுமே டார்கெட் பண்ணி, ஒரு கட்சி மட்டுமே டார்கெட் பண்ணீங்கன்னா அப்போ உங்களோட நோக்கம் எங்க போய் நிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே சொல்லியிருப்பாரு. போய் பார்த்துட்டு வந்தா அப்படியே. ஆமாம், மூத்தவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் போய் பார்த்துட்டு வந்தாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நடக்கிற மாற்றங்கள் தான் இவ்வளோவே, புரியுதுங்களா. 2016 வந்து முறையாக வந்து இவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க 1.1, சரிங்களா. அப்போது போட்டியிட்ட வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா 2019 பாராளுமன்ற தேர்தலில் இல்லை, பல பேர் இல்லை, கட்சியில் இல்லை. அவங்க எதனால் கட்சி விட்டு போனாங்க, இல்லை கட்சியிலேருந்து எங்கே இருக்காங்க, அவங்களுக்கு போட்டி போட வாய்ப்பு கொடுத்தீங்களே, அப்போ மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துருக்கூடாதா? சரி, 2019 கொடுக்க முடியல, 2021 கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? அப்ப இதுதான் இவங்களோட உள்ள அரசியல். 16 இருந்தவங்க 19லயும் இல்ல, 21லயும் இல்ல, 21லயும் 19லயும் போட்டுக்கிட்டாங்க, 24லயும் இல்ல, 24 இல்லை. இப்போ இந்த 26 எடுத்து பாருங்க, 2021 லிஸ்ட் எடுத்து பாருங்க, 2026 லிஸ்ட் எடுத்து பாருங்க. இதுல பல பேர் கட்சியில இருக்காங்க. அவங்களே அறிவிக்கட்டுமே, கட்சியில வந்து நாங்க கட்சி வளர்ந்துகிட்டே வருது, 15 வருஷம் இவ்வளவு மக்கள்லாம் இல்ல, மக்களை விட்டுருங்க, வாக்கு வந்து மாத்தி மாத்தி செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல வந்து விஜயகாந்த் அவருக்கு வாக்கு செலுத்தினாங்க, பாமக வாக்கு செலுத்திருக்காங்க, விசிகாவுக்கு செலுத்திருக்காங்க, மக்கள் நல்ல கூட்டணி கூட வாக்கு செலுத்திருக்காங்க, கமலஹாசனுக்கு 17 லட்சம் வாக்குகள் செலுத்திருக்காங்க. இப்பெல்லாம் வாக்கு செலுத்திட்டு தானே இருக்காங்க. மாற்று வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல போடக்கூடிய வாக்குகள் தான் நாம் தமிழர் கட்சிக்கும் போட்ட வாக்குகள். அதுல பல்வேறு வாக்குகள் எப்படிப்பட்ட வாக்குகள்னு நமக்கு தெரியுது. 36 லட்சம் இருக்குல்ல, 36 லட்சத்துல நான் அது தொடக்கத்துல கேட்டதுதான், அந்த ஒரு 10,000 வேட்பாளர்கள் இல்ல, 10,000 வேட்பாளர் கூட இல்ல. கட்சியில போட்டியிட்ட 2016, 19, 21, 24 போட்டியிட்ட கட்சியிலே இல்லையே. அப்போ நீங்க எப்படி வளர்றீங்கன்னு சொல்றீங்க? இது வந்து என்ன கொள்கை ரீதியான கட்சி, என்ன வந்து கட்டுப்பாடு உள்ள கட்சிகள் சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி. இவரோட பேச்சு ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, எப்படி மக்கள் கூடினாங்கன்றது தெரியும். இப்போ சமீப காலமாக இவர் என்னென்ன பேசுகிறாருன்றதும் மக்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த கட்சி விட்டு பல பேர் வெளியே போயிட்டாங்களே. அவங்க மண்டல பொறுப்பாளர்லேருந்து மாவட்ட பொறுப்பாளர்லேருந்து எல்லாம் வெளியே போயிட்டாங்களே. அப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி நம்பிக்கை வரும் இவங்க மேலே? என்னப்பா நேற்று ஒன்று பேசுகிறாரு, இன்றைக்கி ஒன்று பேசுகிறாரு, மாற்றி பேசுகிறாரு, திடீர்னு பார்த்தா எல்லோரும் அவதூறாக பேசுகிறாரு, ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு, ஒரு நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாரு. இவருக்கு எப்படி நம்ம நம்பி ஓட்டு போட முடியும்? நாளைக்கு நாடு சிக்கிச்சுன்னா நீ செத்தன்றாரு. அது எவ்வளோ ஒரு வார்த்தை அது. 2011 விஜயகாந்த் அவர்கள் மாற்றம் அப்படின்ட்டு வரும்போது
விஜயகாந்த் அவர்களும் வடிவேலை வச்சு திமுக வந்து அந்த அளவுக்கு கேவலப்படுத்துச்சு. ஆனால் வடிவேலோட நிலை என்ன ஆச்சுன்னு தான் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கணும். விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டாரு. அந்த மாதிரி ஒரு வடிவேலை வந்து இந்த தேர்தலில் வந்து திமுக பயன்படுத்த வடிவேலு 1 வடிவேலு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். திமுகவோட வடிவேலு 1 வந்து சீமான் அவர்கள், வடிவேலு 2 வந்து சாட்டை துரைமுருகன் தான் வச்சுக்க முடியும். ஆனா அவங்களோட நிலை என்னவாகும் அப்படின்ட்டு 2026க்கு பிறகு தெரிய வரும்னு நினைக்கிறேன். இல்ல அது கட்டாயமா தெரிய வரும். இப்போ சொல்லியிருக்காருல சாட்டை துரைமுருகன் தளபதியோட எடுத்து நிக்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல. இப்போ தளபதி நிக்கிறதுக்கான ஒரு தகுதி கூட கிடையாது. அது மக்களுக்கே தெரியும். ஒரு நிக்கிறதா இருந்தா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எடுத்து நிக்கலாம். திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரும் பேச்சாளர் தான், இவரும் பேச்சாளர் தான். இவங்க 2 பேரும் பேசுனா சிறப்பா இருக்கும். மக்களுக்கு தெரியும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்படி பேசுறாருன்னு, சாட்டை துரைமுருகன் எப்படி பேசுறாருன்றது மக்களுக்கு தெரியும். அதனால இவர் போட்டி போகணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா தயவு செய்து உங்க ஆசையை வந்து மறந்துடுங்க. உங்களுக்கான தகுதியான ஆள் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான். நீங்க அங்க போய் போட்டு போட்டீங்கன்னா சிறப்பான சம்பவமா இருக்கும் 2026 தேர்தலில். ஏன்னா மக்கள் வந்து ஒரு ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா திமுகவையும் பிஜேபியும் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் வேணும் பார்த்தீங்களா. ஒரு கொஞ்சம் ஒரு சீரியஸான ஒரு சண்டை போயிட்டு இருக்கும்போது, அரசியல் போர் போயிட்டு இருப்போ ஒரு காமெடி தேவைப்படும் பார்த்தீங்களா. அந்த காமெடி டைம்ல வேணா அண்ணன் சாட்டை துரைமுருகனும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் பேசிக்கினாங்கன்னா கொஞ்சம் நகைச்சுவா இருக்கும். அது வேணா ஒரு முயற்சி பண்ணலாம். தயவுசெய்து அந்த முயற்சி எடுக்கட்டும். இல்ல வடிவேலு அவர்களை ஏன் குறிப்பிட்டேன்னா, வடிவேலு அவர்கள் வந்து மூளை முடுக்கெல்லாம் எல்லா மக்களுக்குமே போய் சேர்ந்தவர். இப்போ வந்து வடிவேல் நகைச்சுவைகளில் வந்து அவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காரு. இத்தனை படங்கள் நடிக்கும் போது அவ்வளோ முறை வந்து காமெடி பார்த்து மக்கள் மத்தியில் அவ்வளோ போய் சேர்ந்தவர். அவர் சொல்லும் போது அவர் வந்து காமெடியாக தான் பார்த்துருக்காங்க மக்கள். 2011 மறுபடியும் குறிப்பிட்டு சொல்றது வந்து காமெடியாக தான் பார்த்துருக்காங்க. அப்போ யூடியூப் தளத்தில் பேசக்கூடிய சாட்டை துரைமுருகன் ஒரு கட்சியில் வந்து இருக்காரா இல்லையான்னு தெரியாது, போவார் வருவார், வீடியோ ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் எப்படி மக்கள் வாக்கு செலுத்துவாங்க நம்பிக்கையில் நிற்கிறாங்க. வடிவேலு கூட மிகப்பெரிய ஒரு காமெடியாக தான் இருக்கும். இவங்களுக்கு ஒரு மாயை, இவங்களுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, இவர் பேசுகிற பேச்சு வந்து இவர் டபுள் மீனிங்ல பேசுறது, ஆபாசமாக பேசுறதெல்லாம் வந்து அந்த கூட்டத்தில் கை தட்டுறாங்க பார்த்தீங்களா. கை தட்டுறது, அப்புறம் ஒரு பேசுறதா அப்படியே ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எடுத்து கட் பண்ணி போறதுல வந்து நிறைய ஃபயர் வருது பார்த்து இவர் நினைச்சிட்டாரு இதுதான்டா அரசியல், இதுதான்டா போட்டி, இதுதான்டா நம்ம வந்து தளபதி எடுத்து நின்றுலாம் நம்ம வென்றலாம்னு சொல்லி ஒரு கனவு காணுகிறாரு. வாய்ப்பு இல்லை ராஜா. உங்கள் மொழியில் சொல்ல போனோன்னா வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா. அவர் என்ன வேணால் சொல்லிட்டோம். நம்மளுக்கு வந்து நம்ம வந்து தெளிவான ஒரு சிந்தனையோட பயணிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது நம்மளும் இந்த ஆட்டத்தில் சேர்த்துப்பாங்க, என்னையும் சேர்த்துக்க ஆட்டத்தில் சொல்லுவார் பார்த்தீங்களா வடிவேலு. அந்த மாதிரி நானும் களத்தில் இருக்கிறேன் என்னையும் சேர்த்துக்கங்கப்பான்ட்டு இவர் ஏதோ ட்ரை பண்ணுறாரு. நீ வேணா எழுதி வச்சுக்கோங்க, 2026 தேர்தல் வரைக்கும் தளபதி அவர்கள் அண்ணன் சீமான பேரை தொடவே மாட்டாரு, சொல்லவே மாட்டாரு. இதுவே எவ்வளவு பேர் அசிங்க இவருக்கு, இந்த கட்சிக்கு இதுவே எவ்வளவு பேர் அசிங்கம். ஆனாலும் மீண்டும் முயற்சி பண்றாங்க, ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணி பேரை சொல்லிடுவாரான்னு. அதுக்கும் சேர்த்து சொல்றேன், வாய்ப்பே கிடையாது. நீ என்ன குட்டிக்காரன் போட்டாலும் சரி. சிவகார்த்திகேயன் சூரி காமெடியில 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இடையில அங்கிட்டு போய் விளையாடுகிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து சாட்டை துரைமுருகனும் சீமான் அவர்களும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அதுதான் சொல்றேனே, இந்த தேர்தலில் வந்து இன்னும் இவங்க பண்ற ஸ்டண்ட், அரசியல் ஸ்டண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நகைச்சுவை தான் இருக்கும். நகைச்சுவைக்கு பஞ்சமே இருக்காது இந்த தேர்தலில். நம்ம இலக்கு, நம்மளோட நோக்கம், தளபதி அவர்கள் வந்து சரியான கூட்டணி அமைய போகுது. நம்மளை நோக்கி பல கட்சிகள்லேருந்து பல மினிஸ்டர்லாம் வர போகிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் கட்டாயமாக வருவாங்க. நம்ம டிசம்பருக்குள்ளே கூட்டணி இறுதியாயிடும், பலமாயிடும். அதுக்கப்புறம் நமக்கான தேர்தல் பிரச்சார வேலைகளும் தொடங்கிடும். நம்ம அதை நோக்கி பயணிப்போம். இந்த மாதிரி காமெடியாக பேசுகிறவங்கள பற்றி நம்ம பேசி நேரத்தை வீணடிக்க வேணான்றது தான். சரி, இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி.